வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான பாடங்களை வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் கற்று வருகிறோம். ஆதியாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபு நிருபத்தை கற்று வருகிறோம். பாவம், ரட்சிப்பு இவைகளின் காரணங்களையும் விளைவுகளையும் குறித்து யாக்கோபு நிருபத்திலிருந்து கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். இன்று பரிசுத்தமாக்கப்படுதலின் காரணங்களையும் விளைவுகளையும் சிந்திப்போம். புதிய ஏற்பாட்டிலே 3 நபர்கள் யாக்கோபு என்ற பெயரால் அழைக்கப்பட்டார்கள். அந்த 3 நபர்களுள் 2 பேர் இயேசுவின் சீடர்களாக இருந்தார்கள். ஒன்று செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, 2 அல்பேவின் குமாரன் யாக்கோபு. இவர்கள் 2 பேரை தவிர 3வது நபர் யாக்கோபு என்று அழைக்கப்பட்டது இயேசுவின் சகோதரன் ஆவார். இவரே யாக்கோபு நிருபத்தை எழுதியவர். இவர் நடைமுறை காரியங்களை முக்கியப்படுத்தக்கூடியவராகவும் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய காரணங்களை வலியுறுத்தி கூறுகிறவராகவும் இருக்கிறார். பாடுகளின் காரணங்களையும் அதன் விளைவுகளையும் தம்முடைய நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் முதல் பாகத்தில் யாக்கோபு குறிப்பிட்டுள்ளார். நம் பாடுகளை அனுபவிக்கும் போது தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தின் மூலமாக பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்று அவர் கூறுகிறார். பாடுகளை குறித்து பேசிய யாக்கோபு மனித வாழ்க்கையில் வரும் பாவத்தின் காரணங்களையும் விளைவுகளையும் நமக்கு கூறுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை கவனியுங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இந்த வசனங்களில் யாக்கோபு வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், பாவ சோதனைக்கு தேவன் காரணம் அல்ல. மனிதர்களின் பாவ உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு பாவ மயக்கத்திலே மனிதர்களை வாழ வைப்பது தேவனுடைய செயல் அல்ல என்பதே ஆகும். விசுவாசத்தில் வளருவதற்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்பதற்காகவும் தேவன் அனுமதிக்கும் பாடுகளுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் அழிக்கும் பாவ சோதனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசித்த வசனங்களில் யாக்கோபு பாவத்தை பற்றிய ஆய்வினை சுட்டி காட்டுகிறார். பாவ காரணங்கள், பாவ மயக்கம், பாவத்தின் கவர்ச்சி, பாவ தூண்டல்கள் நம்மை பாவத்தன்மைக்கு நேராக வழிநடத்துகிறது. பாவம் எப்பொழுதுமே தன்னுடைய சம்பளத்தை கொடுத்துவிடும். உலக பொருளாதார அளவில் பணத்தின் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் பாவ சம்பளத்தின் மதிப்பு என்றுமே மாறாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை யாக்கோபு கூறுகிறார். பாவத்தினால் கிடைக்கும் பரிசாகிய மரணம் என்னும் சோகமான செய்தியோடு 1ஆம் அதிகாரத்தை முடிக்காமல் பாவத்தின் பரிகாரத்தை பற்றியும் பாவத்திலிருந்து கிடைக்கும் தீர்வை பற்றியும் யாக்கோபு இங்கே சில காரியங்களை கூறியுள்ளார். வாழ்க்கையில் ஏற்படும் பாடுகளை குறித்து கூறிய யாக்கோபு பாவத்தை பற்றிய ஆய்வினை நமக்கு தருகிறார். பாவத்தின் ஆரம்பம் ஆசையுடன் பார்ப்பதன் மூலம் ஏற்படுகிறது. நாம் பார்க்கிறோம், இச்சிக்கிறோம், பின்பு இச்சித்த காரியத்தை செயலில் வெளிக்காட்டுகிறோம். ஒரு முறை நாம் பார்ப்பது பாவமாகிவிடாது. ஆனால் நாம் பார்த்த காரியத்தை இச்சிக்கும் போது, பார்த்த காரியத்தை உரமிட்டு வளர்க்கும் போது இச்சையான தன்மை நம்மில் மேலோங்கி காணப்படுகிறது. அந்த இச்சை மேற்கொண்டு பாவச் செயலாக வெளிப்படுகிறது. நாம் பாவ சோதனைக்கு அடிபடும் போதுதான் பாவத்தில் விழுந்து பாவம் செய்து விடுகிறோம். அவ்விதம் பாவம் செய்வதனால் நாம் மரணத்தை சம்பளமாக பெறுகிறோம். யாக்கோபு இங்கே சொல்லும் காரியத்தை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே நமக்கு கூறியுள்ளார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறுகிறார். நாம் விபச்சார செயலில் ஈடுபட விரும்பாத போது, விபச்சாரத்துக்குரிய சிந்தனைகள், எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுதே
அந்த சிந்தனைகளை, அந்த அசுத்தமான எண்ணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அச்செயலை செய்ய நமக்கு விருப்பமில்லை. அதன் விளைவு பயங்கரம் என்பதை அறியும் போது அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி வெற்றி பெறாவிட்டால் நிச்சயமாக நாம் விபச்சார செயலில் வீழ்ந்து விடுவோம் என்று இயேசு கூறுகிறார். ஒரு பாவ சிந்தையானது இச்சை அளவில் இருக்கும்போதே கட்டுப்படுத்தாவிட்டால் அது பாவ செயலாக மாறிவிடும். இச்சையை உரமிட்டு வளர்ப்போமானால் பாவ மயக்கத்தில் வீழ்ந்து விடுவோம். பாவத்தினால் கிடைக்கும் தண்டனையையும் பெற்றுக்கொள்வோம். பாவத்தின் விளைவுகளுக்கு நாம் தப்பி வாழ முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இக்காரியங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தில் கூறினார். மட்டுமல்லாது அவருடைய சகோதரனாகிய யாக்கோபும் தம்முடைய நிருபத்திலே இந்த உண்மையை தெளிவுபட கூறுகிறார். யாக்கோபு 1 அதிகாரத்தை நிறைவு செய்யும் போது பாவ பிரச்சனைக்கான தீர்வையும் நமக்கு கூறுகிறார். பாலின பிரச்சனைக்கு இயேசு கிறிஸ்துவும் யாக்கோபும் கூறும் ஒரு தீர்வு என்னவென்றால் தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் தேவனுடைய வசனத்தினாலே மறுபிறப்பு அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார். நாம் மறுபிறப்பு அனுபவத்தை பெற முடியும். மறுபிறப்பு அனுபவத்தை நாம் பெறும்போது பாவ பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறும் உண்மைகளை யாக்கோபு இங்கே குறிப்பிடுகிறார். பேதுரு 1 நிருபம் 1 அதிகாரத்தில் தேவனுடைய வசனத்தை அழிவில்லாத வித்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பேதுரு வித்து என்ற வார்த்தையை விந்து என்ற பொருளில் பேசுகிறார். அழிவில்லாத விந்து விசுவாசமுள்ள இருதயத்தில் நடப்படும் போது கர்த்தரிக்கும் நிகழ்ச்சிக்கு ஒப்பான செயல் ஏற்படுகிறது. மனித உறவிலே விந்தும் அண்டமும் இணையும் போது கருத்தறிதல் ஏற்படுகிறது. உலகில் பிறப்பதற்கு முன்பு உள்ள வாழ்க்கை அங்கே ஆரம்பமாகிறது. 9 மாதம் இந்த வாழ்க்கை நடைபெறுகிறது. இந்த 9 மாத காலத்திற்கு பின்னர் மனிதனின் பிறப்பு ஏற்படுகிறது. இந்த உண்மையின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையின் கிரியை பேதுருவும் யாக்கோபும் தங்களுடைய கடிதங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். தேவ வசனமானது பரிசுத்த ஆவியானவரின் பிரதிநிதியாக இருக்கிறது. ஆகையால் தேவ வசனம் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து புது பிறப்பு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. புது பிறப்பு அனுபவமானது பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கான பலத்தை நமக்கு தருகிறது. இந்த உண்மையை யாக்கோபு 1 அதிகாரத்தின் இறுதி வசனங்களில் கூறுகிறார். பாவத்தின் போராட்டங்களிலிருந்து தேவ வசனம் மூலமாக நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதை கூறிய யாக்கோபு தேவ வசனத்தை குறித்த உண்மைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். மேலும் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளையும் அவர் நமக்கு கூறுகிறார். தேவ வசனத்தால் புது வாழ்வு பெற்ற நாம் எவ்விதம் வாழ வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு கூறுகிறார். 1 அதிகாரம் 19 வசனம் முதல் 25 வசனம் வரை வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். தேவ வசனமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை அல்லது புது பிறப்பை கொடுக்கிறது. தேவ வசனத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ வசனத்திற்கு செவி கொடுத்தலின் முக்கியத்துவத்தை யாக்கோபு இங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே தான் அவர் தேவ வசனத்தை முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நாம் அனைவரும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே கண்ணாடியை பார்ப்பது வழக்கம். ஏன் பார்க்கிறோம்? நாம் இருக்கும் நிலையை அறிய விரும்புகிறோம். சிலர் தூங்கிவிட்டு எழும்போது அவர்களுடைய தலைமுடியானது புயல் வீசினால் செங்குத்தாக நிற்கும் மர இலைகள் போல நிற்கும். இவ்விதம் நம் நிலையை அறிய நாம் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்ப்பது வழக்கம். இதே போலத்தான் நாம் கண்ணாடியாகிய தேவ வார்த்தை வாசிக்கும் போது நம் வாழ்க்கையில் காணப்படும் நாமே விரும்பாத அசுத்தங்களை சுட்டி காட்டுகிறது. இவ்விதம் நம்முடைய அசுத்தங்கள் சுட்டி காட்டப்படும் போது அவைகளை நீக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த உண்மையை விளக்குவதற்காகவே நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதாவது கண்ணாடியை பார்க்கிறவர்களாக மட்டுமல்ல, வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது கண்ணாடி காட்டும் அசுத்தங்களை நீக்குகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். நாம் தேவ வசனத்தை நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் என்று யாக்கோபு வலியுறுத்துகிறார். இங்கே யாக்கோபு கூறும் உண்மைக்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கும் அநேக ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. விதைக்கிறவன் உவமையிலே இயேசு தேவனுடைய வார்த்தையை விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். விதைக்கிறவன் உவமையிலே இயேசு தேவனுடைய வார்த்தையை விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். விவசாயி விதைக்கின்ற விதையானது கற்பாறையையும் களைகளையும் மேற்கொண்டு ஊடுருவி செல்லுமையானால் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை விதையானது கற்பாறையையும் களைகளையும் மேற்கொள்ளாவிட்டால் எவ்வித பயனும் கிடைக்காது. இதே போலவே தேவ வசனமானது மக்களிடத்தில் பகிர்ந்து அளிக்கப்படும் போது வசனத்தை கேட்கிறவர்களின் புரிந்து கொள்ளும் தன்மையை
வசனம் ஊடுருவி செல்லாவிட்டால் தேவ வசனம் போதிப்பதினால் ஒரு நன்மையும் கிடையாது. தேவ வசனத்தை மன விருப்பத்துடன் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே தேவ வசனமானது நம்மில் கிரியை செய்யும், செயல்படும். ஒருவேளை நம் வாழ்க்கையில் கற்பாறை போன்ற தன்மைகள் காணப்படுமானால் விதைக்கப்படும், அதாவது போதிக்கப்படும் தேவ வசனத்தால் எவ்வித பயனும் இருக்காது. எவ்வித பலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. சில வேளைகளில் நாம் வசனத்தை மிகவும் ஆர்வத்துடனும் கவனத்துடன் கேட்கிறோம். ஆனால் உலக இன்பங்களினாலும் கவலைகளினாலும் உலக காரியத்தின் மேல் கொண்ட அக்கறையினாலும் நாம் தேவ வசனத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். விதைக்கிறவன் உவமையின் மூலமாக இயேசு நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவ வசனம் நமக்கு போதிக்கப்படும் போது, நம்முடைய புரிந்து கொள்ளும் தன்மையை ஊடுருவி செல்லாவிட்டால், நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை தாண்டி செல்லாவிட்டால், தேவ வசனம் நம் வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது என்பது நிச்சயம். இந்த தலை சிறந்த உண்மையே யாக்கோபு நமக்கு போதிக்கிறார். கண்ணாடி போன்ற தேவ வசனத்தை நாம் பார்க்கும்போது, வாசிக்கும்போது, தியானிக்கும்போது, கண்ணாடியாகிய தேவ வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கும் அசுத்தமான, வேண்டாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சுட்டிக்காட்டும். நம் வாழ்க்கையில் பாவ பிரமாணத்தையும் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களையும் எடுத்துக்காட்டும். அவ்விதம் தேவ வசனம் நம்மையும் நாம் யார் என்பதையும் விளக்கி காட்டும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. சாதாரண கண்ணாடி நம் உடலில் இருக்கும் அசுத்தங்களை சுட்டி காட்டும்போது நாம் கீழ்ப்படிந்து அசுத்தங்களை நீக்கிவிடுவது போல தேவ வசனமாகிய கண்ணாடிக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவ வசனம் நம் வாழ்க்கையில் செயல்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆசிரியர் தேவ வசனத்தை பற்றி கூறின ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கிறதாயும் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவ வசனம் நம் இருதயத்தின் ஆழத்தை தொடக்கூடியதாக இருக்கிறது, நம்முடன் பேசக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் பிரதிநிதியாக இருக்கிற தேவ வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் நம் வாழ்க்கையில் புதிய மாற்றம் என்ற அற்புதம் நிகழும். நாம் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் கண்ணாடியின் மூலம் தன் சரீரத்தில் இருக்கும் அசுத்தங்களை பார்த்தும் அவைகளை சுத்தம் செய்யாத மனிதனுக்கு ஒப்பாயிருப்போம். அன்பானவர்களே, தினமும் நாம் நம்மை கண்ணாடியின் முன் நின்று பார்ப்பது போல தேவ வசனத்தின் முன் நின்று பார்ப்போம். எந்த ஒரு இசைக்கலைஞனும் இசை நிகழ்ச்சி முடிந்த பின்பு தன்னுடைய இசைக்கருவியை சரிபார்க்க மாட்டான். அதுபோல நாம் ஒவ்வொரு புதிய நாள் ஆரம்பிக்கும் போதும் தேவ வசனத்திற்கு முன்பாக நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டும். அவ்வாறு நிறுத்தி பார்க்கும்போது தேவ வசனம் நமக்கு போதிக்கும் காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். வேத வசனம் என்றுமே மனிதர்களை வற்புறுத்தி ஊடுருவி செல்லாது. வேத வசனம் நம் விருப்பத்திற்கு இணங்கவே செயல்படும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ வசனத்தை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டுமே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிவோம், நம்மை படைத்த தேவனின் நன்மையை ருசித்திடுவோம். நம்முடைய விசுவாசம் செயலில் காட்டப்பட வேண்டும் என்ற கருத்திற்கு யாக்கோபு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் சந்திக்க வேண்டிய புயல் போன்ற சூழல்களை தமது கடிதத்தின் ஆரம்பத்திலேயே யாக்கோபு நமக்கு எடுத்து கூறினார். நாம் சந்திக்கும் பாடுகளின் சோதனையும் பாவ சோதனையும் அவைகளின் காரணங்களையும் எடுத்து கூறிய யாக்கோபு மேலோட்டமான வாழ்க்கைக்கும் உள்ளான வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடுகளை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு மனிதனின் உள்ளான வாழ்க்கையை முக்கியப்படுத்தி கூறுகிறார். யாக்கோபு உண்மையான சமயத்திற்கும் உண்மையற்ற சமயத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நமக்கு கூறுகிறார். ஒருவன் தான் உண்மையான நம்பிக்கையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விதவைகளையும் திக்கற்றோரையும் விசாரிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பானேயானால் அவன் பொய்யான நம்பிக்கையை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு கூறுகிறார். விதவைகளாயும் திக்கற்ற பிள்ளைகளுமாய் இருப்பது மனவேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார். இன்றைய உலகத்திலே அநேக விதவைகளும் ஏராளமான திக்கற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இன்றைய உலகிலே விவாகரத்தின் மூலமாகவும் இளம் வயது மரணத்தின் காரணமாகவும் ஏராளமான மக்கள் அனாதைகளாகவும் விதவைகளாகவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்றனர். இந்த நிலையில் இருக்கும் மக்கள் திருச்சபைக்கு ஒரு ஊழிய ஸ்தலமாகவும் சுவிசேஷ அறுவடைக்கு ஏற்ற மக்களாகவும் இருக்கின்றனர். திருச்சபை மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உதவியற்ற நிலையில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கை இன்றைய உலகில் காணப்படுகிறது. ஆகவே திருச்சபை மக்கள்
உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் செயல்பட வேண்டும். இன்றைய சமுதாயத்தை நாம் பார்ப்போமானால் தத்தெடுக்கும் தன்மை பெருகிக் கொண்டே செல்கிறது. தத்தெடுப்பவர்கள் அனாதை இல்லங்களுக்கு சென்று தங்களுக்கு பிடித்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஒருமுறை ஒரு தேவ ஊழியர் அனாதை பிள்ளைகள் இருக்கும் விடுதிக்கு சென்றார். அங்கே ஒரு மாணவன் அந்த ஊழியரை நோக்கி, ஐயா, நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா அல்லது விடுதியில் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அந்த கேள்வி அந்த தேவ ஊழியரை மிகவும் சிந்திக்க வைத்தது. அந்த மாணவனுக்கு இருந்த ஏக்கம் அவன் கேட்ட கேள்வியின் மூலம் வெளிப்பட்டது. என்றாவது நான் ஒருவருடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவேன், வீட்டிலே உள்ள மற்ற பிள்ளைகளோடு விளையாடுவேன், அவர்களோடு வீட்டிலே வாழுவேன், எனக்கு விடுதி வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது என்ற எண்ணம் அந்த மாணவனின் கேள்வியில் வெளிப்பட்டது. யாக்கோபை பொறுத்த மட்டும் இந்த மாணவன் வேதனையையே அனுபவமாக கொண்டு வாழ்ந்து வருகிறான். இப்படி வேதனையில் இருக்கும் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கும் எவ்வித உதவியும் இல்லாமல் வாழும் விதவைகளுக்கும் நாம் உதவி செய்யாமல் நாம் அறிக்கை செய்யும் விசுவாசம் அர்த்தமற்றதாக போய்விடும். நம்முடைய சமய கொண்டாட்டங்கள் அர்த்தமற்றதாக மாறிவிடும் என்று யாக்கோபு கூறுகிறார். அன்பானவர்களே, நம்முன் இருக்கும் இந்த சவாலை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இருப்போமானால் பரிதாப நிலையில் தேவையோடு இருப்பவர்களின் நிலையை கண்டு உதட்டளவில் கரிசனை காட்டுகிறவர்களாய் இருப்போம். ஆகவே யாக்கோபு நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் 2ஆம் அதிகாரத்திலே உண்மையற்ற நபர்களை குறித்தும் உண்மையான நபர்களை குறித்தும் யாக்கோபு விளக்கி கூறுகிறார். நாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் காரியத்திலே பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை யாக்கோபு கூறுகிறார். திருச்சபைக்கு வரும் மக்களை வெளிப்படையான காரியங்களை கொண்டு நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது, மரியாதை கொடுக்கவும் கூடாது. மிக உயர்ந்த ஆடை அணிந்த நன்றாக படித்த ஒருவர் வரும்போது அவரை வரவேற்று அவருக்கு உட்கார்வதற்கான ஆசனங்களை கொடுக்கிறோம். அதே சமயம் கிழிந்த ஆடையுடனும் அழுக்கான உடையுடனும் சுத்தமின்றி வருகிறவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். இது மிக பெரிய பாவச்செயல் என்று யாக்கோபு கூறுகிறார். வெளிப்படையான காரியங்களை கொண்டு நாம் மனிதர்களை நியாயம் தீர்க்க முற்படுவோமேயானால் தேவனின் பார்வையில் அது பாவமாகவே கருதப்படும். ஏனென்றால் தேவன் என்றைக்குமே வெளிப்படையான காரியத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பது கிடையாது. கவனியுங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவரின் இருதயத்தின் அடிப்படையிலே அவருடைய மதிப்பீட்டை தேவன் கணக்கிடுகிறார் என்ற உண்மை இங்கு நமக்கு கூறப்பட்டுள்ளது. நாம் எப்படி இருக்கிறோம்? வெளியரங்கமாக ஜோடிக்கப்பட்டும் உள்ளளவிலே அசிங்கமான தன்மையுடனும் காணப்படுகிறோமா? வெளி அலங்கரிப்பு வெறுமையான செயல். உண்மையான உள்ளான வாழ்க்கையே நமக்கு அவசியம். 2ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு மற்றொரு உண்மையையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். உண்மையான விசுவாசம் என்பது என்ன என்றும் மாய்மலமான விசுவாசம் என்ன என்றும் இங்கே விளக்கி கூறுகிறார். இக்காரியங்களை பற்றி யாக்கோபு கூறும் செய்திகள் அதிகமான தர்க்கங்களுக்கு உரியது என்று அநேகர் கூறுகின்றனர். உண்மையான விசுவாசத்தை பற்றியும் பொய்யான விசுவாசம் பற்றியும் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் யாக்கோபு கூறியுள்ளார். இந்த பகுதியில் அவர் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது, விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியையினாலும் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று கூறுகிறார். இதற்கு யாக்கோபு 2 எடுத்துக்காட்டுகளை நம்முன் வைக்கிறார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்ய முன்வந்தான். தேவனிடத்தில் பரிபூர்ணமான விசுவாசத்தை வைத்திருந்தான். அவனுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகள், பணிகள் யாவிலும் பூரணமான விசுவாசம் காணப்பட்டது. செயலின் மூலமாகவே ஆபிரகாமின் விசுவாசம் பூரணமாயிற்று. அந்தபடியே ராகாப் என்ற வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அநேகர் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி பவுலின் சிந்தனைக்கும் போதனைக்கும் முரண்பாடானது என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் பவுல் விசுவாசத்தினால் ஒருவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று கூறுகிறார். ஆனால் யாக்கோபு கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்கிறார். ஆகவே தமது கடிதத்தின் மூலமாக யாக்கோபு பவுலுக்கு எதிர்குரல் கொடுக்கிறார் என்று வாதிடுவர் உண்டு. ஆனால் சற்று யோசித்து பார்ப்போமானால் யாக்கோபு தம்முடைய நிருபத்தை அநேக வருடங்களுக்கு முன்பாக எழுதினார்.
அந்த சமயம் பவுல் ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. ஆகவே யாக்கோபுவின் விவாதம் பவுலுக்கு எதிரானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பவுலின் கருத்திற்கும் யாக்கோபுவின் கருத்திற்கும் முரண்பாடுகள் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சத்தியத்தையே பவுலும் யாக்கோபும் நமக்கு விளக்கமாக கூறியுள்ளார்கள். இயேசு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், மேலும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் என் சீஷராய் இருப்பீர்கள் என்றார். இதன் மூலம் இயேசு எந்த ஒரு சீஷனும் கனியற்ற வாழ்க்கை வாழ முடியாது, சீஷன் என்று அழைக்கப்பட்டாலே அவன் கனி கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த உண்மையை யாக்கோபும் கூறுகிறார். ஒருவருடைய விசுவாசமானது அவர்களுடைய செயலின் மூலம் வெளிப்பட வேண்டும். யாக்கோபை பொறுத்தவரையில் கனி என்பது கிரியை. இந்த கிரியைக்கு, அதாவது கனிக்கு வேறாக இருப்பது விசுவாசம். இந்த உண்மையை மற்றொரு முறையிலும் கூறலாம். விசுவாசம் என்னும் மரத்தில் விளைவதே கிரியைகள் என்னும் கனி ஆகும். ஆக யாக்கோபு நடைமுறை வாழ்க்கையையும் வாழ்க்கையின் செயல்களையும் முக்கியப்படுத்தி பேசுகிறார். யாக்கோபின் கருத்தை ஒருவர் விசுவாசம் மட்டும் ரட்சிக்க முடியும், ஆனால் ரட்சிக்கும் விசுவாசம் என்றுமே தனியாக இருக்காது என்று கூறுகிறார். யாக்கோபை பொறுத்தவரையில் நம்மை ரட்சிக்கும் விசுவாசமானது கிரியையினால் வெளிப்பட வேண்டும். கிரியையையும் விசுவாசத்தையும் நாம் பிரிக்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வது நம்முடைய கிரியைகள் ஆகும். இதுவே உண்மையான விசுவாசம். அதாவது கிரியையினால் வெளிப்படும் விசுவாசமே உண்மையான அதிகாரப்பூர்வமான விசுவாசமாகும். 1, 2 அதிகாரங்களில் யாக்கோபு நமக்கு ரட்சிப்பின் ஆதாரங்களையும் அதன் விளைவுகளையும் கூறுகிறார். இந்த கருத்தை தெரிவிப்பதற்காக முதலாவது நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பாடுகளையும் அவைகளை எவ்விதம் சமாளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். பாடுகளை தேவன் தரும் ஞானத்தோடும் கிருபையோடும் சந்திக்கும்போது வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவோம் என்று யாக்கோபு கூறுகிறார். அவர் 3 அதிகாரத்திலே மற்றொரு உண்மையை கூறுகிறார். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வளர்ச்சி கொடுக்கும் காரியத்தை குறித்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்மை பின்வாங்க செய்யும் காரியத்தை குறித்தும் யாக்கோபு 3 அதிகாரத்திலே குறிப்பிட்டுள்ளார். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மை பயக்கும் தீமைகளை உண்டாக்கும் காரியங்களை அவர் சக்திகள் என்று அழைக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் சற்று கவனத்தோடு படிப்போமானால் யாக்கோபு வெளிப்படையான காரியத்தை முக்கியப்படுத்தாமல் வெளிப்படையான காரியங்களுக்கு காரணமாக இருக்கும் சக்திகளை பற்றி பேசுகிறார். அதாவது வெளியரங்கமான செயலை அவர் முக்கியப்படுத்தாமல் உள்ளார்ந்த செயலை வலியுறுத்தி கூறுகிறார். அதாவது நம்மிடம் காணப்பட வேண்டிய ஒழுக்க நெறிகளை அவர் கூறியுள்ளார். ஆவிக்குரிய ஒழுக்கங்களே ஒருவர் விசுவாச பாதையில் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. விசுவாச வாழ்க்கையில் ஒழுக்கங்கள் இல்லாது காணப்பட்டால் சற்றேனும் நாம் முன்னேற முடியாது என்பதை அவர் கூறியுள்ளார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நாவை அடக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை 3 அதிகாரத்திலே யாக்கோபு கூறுகிறார். மிகப்பெரிய மிருகமாகிய குதிரையானது மிக சிறிய கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மிக பெரிய கப்பலானது சிறிய சுக்கனால் திருப்பப்படுகிறது. அதே போல மனிதனுடைய முழு வாழ்க்கையும் மிக சிறிய நாவினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. நம் வாழ்க்கையானது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுமானால், கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டுமானால் மிக சிறிய உறுப்பாகிய நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம் நாவை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று யாக்கோபு இங்கே கூறுகிறார். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு நம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். ஞானமானது தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நாம் ஞானத்திற்குரிய சாந்தத்தை தேவ வசனத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று அழைக்கப்படும் இந்த புத்தகமே ஞானத்திற்குரிய சாந்தம் என்ற பதத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. சாந்தம் என்ற பதத்தை அடக்கம் என்ற பதத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மிகவும் வலிமை நிறைந்த விலங்காகிய குதிரை அடக்கப்படுகிறது. அடக்கப்படுவதனால் குதிரையானது பலவீனமான மிருகமாக மாறிவிடாது. அடக்கப்பட்ட குதிரை வீரம் மிகுந்ததாகவே காணப்படும். இந்த பின்னணியில் ஞானத்திற்குரிய சாந்தம் என்ற சொற்றொடரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஞானத்தை பெற்ற நாம் பரிசுத்த ஆவியானவரை நம் வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்கிறோம். தேவன் கொடுத்த ஞானத்தை ஆவியானவரின் உதவியோடு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அதாவது தேவ ஞானத்திற்கு நாம் அடிபணிகிறோம். இந்த பொருளோடு தான் ஞானத்திற்குரிய சாந்தம் என்ற பதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஞானத்தை பற்றி பேசும் யாக்கோபு ஞானத்தில் காணப்படும் 2 விதங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று பூலோக ஞானம், மற்றொன்று பரலோக ஞானம். பூலோக ஞானமாக யாக்கோபு கூறும் காரியங்கள் என்னவென்றால் கசப்பான வைராக்கியம், விரோதம்,
பொய் சொல்லுதல், பெருமை, ஜென்ம சுபாவம், பேய்த்தனத்திற்குரிய தீய செயல்கள் போன்றவைகளே. இவை யாவும் பிசாசினால் உண்டாகக்கூடியவை. ஆனால் பரலோகத்து ஞானம் எப்படி இருக்கும் என்றால், அது சுத்தம் உள்ளதாயும், சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும், இரக்கம், நற்கணிகள் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும், நீதியை நடப்புகிறதுமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடியதாகும். இது தேவன் அருளும் ஞானமாகும். ஆகவே இந்த உலகத்திலே நம் முன்னால் 2 விதமான ஞானம் காணப்படுகிறது. ஒன்று தேவனிடத்தில் இருந்து வருகிறது, மற்றொன்று பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஞானத்தினால் நடைபெறுவது என்ன என்பதை 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்புகிறவர்களாலே, சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான விதை விதைக்கப்படும் போது நீதியின் கனி கிடைக்கும். சமாதானத்தோடு வாழலாம். வாழ்க்கை எனும் தோட்டத்திலே நாம் எப்படிப்பட்ட விதைகளை விதைக்கிறோம்? பரத்திலிருந்து பெறுகிற ஞானத்தினால் கிடைக்கும் காரியங்கள் நமக்கு வேண்டுமானால் நாம் சமாதானத்தை விதைக்க வேண்டும். அன்பானவர்களே, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது என்ற உண்மையை அறிந்தவர்களாய் நாம் நம்மை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். தேவனுடைய துணை இல்லாமல் நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியாது. தேவ வார்த்தையின் மூலமாக ஞானத்தை பெற்று வாழ்க்கை என்னும் தோட்டத்திலே ஞானத்தை விதைப்போம். சமாதானத்தோடு வாழ்வோம். இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.